மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல்படி தமிழக அரசின் 2 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் நடைபெறும் சென்னை ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் வாவ்ரின்கா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கிடும் வகையில் பல்வேறு உன்னத திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டங்களை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழியில் செயல்படும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியினை சென்னையில் சிறப்பாக நடத்திட முதன்முறையாக தமிழ்நாடு அரசின் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கினார். 2014ஆம் ஆண்டு இந்த தொகையை 2 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கினார். மேலும் 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளுக்கு சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியினை சென்னையில் நடத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டிற்கும் 2 கோடி ரூபாயினை தமிழ்நாடு அரசு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசினை தலைமை பிளாட்டின நிதி ஆதரவாளராக கொண்டு நிதி ஆதரவு தரும் பிற நிறுவனங்களை இணைத்து நிதி ஆதரவாளர் குழுமத்தை நியமனம் செய்து கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டென்னிஸ் விளையாட்டு அரங்கமும் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டதை அடுத்து 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து நவீன வசதிகள் கொண்ட இவ்விளையாட்டு அரங்கில் 2015ஆம் ஆண்டுக்கான சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டிகள் கடந்த 5ஆம் தேதி தொடங்கின. இப்போட்டியின் ஒற்றையர் இறுதி ஆட்டம் இன்று மாலை நடைபெற்றது. அதில் நடப்பு சாம்பியனான சுவிட்சர்லாந்தின் ஸ்டேன் வாவ்ரின்கா ஸ்லோவேனியாவின் அல்ஜாஸ் பெட்டனியை 6-4, 6-3 என்ற நேர் செட்டுகளில் வென்று சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார்.